வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல அமர்வது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை. கூட்டாளிகள், பங்குதாரர்கள், கணவன் மனைவி, உங்களுடைய மனைவி வீட்டாரனுடைய உறவினர்கள், இவர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. அதே போல் ராசியும் இவர் பார்க்குறாரு. வேலை சார்ந்த அமைப்புகளில் கஷ்டங்கள் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரியினுடைய ஒரு ஆளுமைக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது இருக்கும். அதே போல் 10ஆம் அதிபதி சூரியனுடன் இணைகிறாரு. அப்போ ஜீவனாதிபதி இங்கே குருவுடன் இணைவது சிறப்பு தான். இருந்தாலும் இங்கே சூரிய அந்தரமும் சூரிய புத்தியோ நடப்பில் இருப்பவர்களுக்கு இது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். குருவினுடைய அமைப்பு இருப்பவர்களுக்கு 50-50 சாய்ஸ் என்ற அமைப்பின் பிரகாரம் இங்கே பாக்கியஸ்தானத்தில் குருவும் சூரியனும் அமையக்கூடிய ஒரு சூழலில் உங்களுடைய மேலதிகாரியின் மூலமாக வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது. ஒரு அளவிற்கு குடும்பத்தை சமாளித்து செல்லக்கூடிய ஒரு அளவிற்கு இந்த வருமானம் என்பது இருக்கும். அதே போல் 5ஆம் பாவாதிபதியுடன் இங்கே சூரியன் இணைகிறாரு. பசங்க விஷயங்களில் கூட அவர்களை எதிர்பார்த்ததை வாங்கி தர முடியாத ஒரு சூழலும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் இங்கே சனி 5ஆம் இடத்துல வக்ர அமைப்பை பெற்று இங்கே குருவினுடைய பார்வை படக்கூடிய அமைப்புகளில் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி சனி 5ஆம் இடத்துல இருப்பது, குரு உச்சம் பெறுவது, இதெல்லாமே ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா ஒரு புதிய விஷயத்தை ஒரு வெளியில் ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு பசங்களுக்காக ஒரு செலவு பண்ணணும், இல்லை பசங்களுக்காக ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கணும், பணத்தை சேமித்து வைக்கணும், வண்டி வாகனம் அமைப்புகளில் ஒரு புதிய வண்டி வாங்கணும், வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற அமைப்புகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் பெற்று குரு பார்வைப்படுவது, இந்த அமைப்புகள்லாம் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியடையும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றிகள் கிடைக்கும். மனதளவில் நிம்மதி ஏற்படும். ஒரு சங்கடங்கள் ஒரு வகையில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட குருவும் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இல்லையா. ஒரு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்றாங்க. தர்ம கர்மாதிபதிகள் 9-10 கூடியவர் விருச்சிகத்திற்கு. அவங்க 2 பேருமே 9ஆம் இடத்துல இணைவது நல்லது தான். முயற்சி தானத்தை பார்க்குறாங்க. இவர் 2 பேரும் இணைஞ்சு இது நல்ல ஒரு அமைப்பு தான். சந்திரனுடைய அமைப்பும் பார்த்தீங்கன்னா வளர்பிறை சந்திரனாக தான் இருக்குது. உங்கள் குடும்பஸ்தானத்தில் தான் அவர் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறாரு. அவருடைய நகர்வும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதனால் உங்களுடைய கூட்டாளிகள், மனைவி இது போன்ற அமைப்போட அனுசரித்து போங்க. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.